வாழ்வுக்கு வழித்தடமாயிருக்கும். வந்தோரை வரவேற்க நம் பள்ளியின் ஆசிரியை திருமதி ஜெயராஜசெல்வி அவர்களை வரவேற்புரையாற்றி இந்நிகழ்வினை சிறக்க செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஆதியில் உதித்த மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, அமிழ்திலும் மேலான மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழ் மொழியை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். பண்புகள் பல இருந்தாலும் தமிழனுக்காக ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழைப்பின் உயர்வை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகை, இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை அமைத்துள்ள இறைவனுக்கு வணக்கம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப கல்வியை கற்றுத்தரும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இனிய மாணவ செல்வங்களுக்கும் அகரம் சொல்லித்தந்த சிகரங்கள் அறியாமை இகழகற்றும் ஆசிரியர் பெருமைகள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதோடு மட்டுமல்லாமல் நமது தமிழர் பண்பாடு என்ற வந்தாரை வரவேற்பது நமது தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கு ஏற்ப இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். வேண்டும், நல்லவே என்ன வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், கண்ணிலே ஒளியும் வேண்டும், கண்ணி தமிழை காக்க வேண்டும் என்ற பாரதியின் தமிழ் வரிகளோடு பெருமை மிகு என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் என் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் கலாம் கண்ட அக்கினி சிறகுகளான என் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்றார் பாரதி. பெருமை மிகு நம் தாய்மொழியான தமிழ் மொழியின் முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளில் ஒன்றுதான் நம் தை திருநாள், நம் தமிழர் திருநாள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் சாதி மத பேதமின்றி சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பொங்கல் விழா. பொங்கல் விழா உழவர்களின் இயற்கை தெய்வமாக விளங்கும் சூரியனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்றி சொல்லும் ஒரு விழாவாகவே கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் விழாவை நாம் 4 நாட்கள் கொண்டாடுகின்றோம். இந்த 4 நாட்களில் நம் வாழ்க்கையில் உத்வேகம் பெற பொங்கல் விழா 4 முக்கியமான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவதாக தை பொங்கல் திருநாளின் முந்தைய நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என நம்மில் இருக்கும் பழைய தேவையில்லாத பொருட்களை எரிப்பது போல நம்மில் இருக்கும் அவநம்பிக்கைகளையும் முயற்சியின்மையையும் மற்றவர்கள் மீதான கோபம் வெறுப்பு மற்றும் காழ்ப்புணர்ச்சி அனைத்தையும் எரித்து அன்பு அமைதி ஒற்றுமை ஆகிய நல்ல குணங்களை நம்முள் விதைத்து ஒரு புதிய நாளில் ஒரு புதிய மனிதனாக நம் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதே இந்நாளில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். பொங்கல் விழாவின் 2ஆம் நாள் விழாதான் தை பொங்கல் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையை நமக்கு அளிக்கின்றது இந்நாள். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களை அறுவடை செய்து பயன்பெறும் மாதமே இந்த தை திருநாளாகும். அறுவடையில் கிடைத்த புது நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை பால் நெய் சேர்த்து புது பானையில் புத்தடுப்பில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்கி உண்டு மகிழும் தினமே இந்த பொங்கல் விழா. அப்படி என்ன இந்த சிறப்பு இந்த அறுவடைக்கு ஏன் நாடெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது? பொதுவாக நல்ல நீர்வளம் கொண்ட இடங்களில் ஆண்டுக்கு 3 முறை வேளாண்மை நடக்கும். ஆனால் நீர்வளம் இல்லா இடங்களில் மழைநீர் தேக்கத்தால் ஆண்டுக்கு 1 வேளாண்மை மட்டுமே செய்ய முடியும். அதனால்தான்
அந்த அறுவடையில் கிடைத்த புத்தரிசியையும் கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு மற்றும் நம் கொடிவழி காய்கறிகளான அவரை, புடலை, கத்தரி, கருணைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை படையலாக படைக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் திருநாளின் 3ஆம் நாள் திருநாள் தான் மாட்டுப் பொங்கல் திருநாள். இந்நாளில் நாம் கற்றுக்கொள்வது உழைப்பின் உன்னதத்தை. நாம் உழவுக்கு உறுதுணையாய் இருந்து தன் உழைப்பின் உன்னதத்தை அளித்த மாடுகளுக்கு ஆவினங்களுக்கு நன்றிகள் சொல்லும் விதமாக கொண்டாடப்படும் இத்திருநாள் தான் மாட்டுப் பொங்கல் திருநாள். இந்நாளில் மாடுகளை நீராட்டி, கொம்புகளை சீவி, வர்ணம் பூசி, கழுத்தில் மணிகளை சூட்டி, பூக்களையும் தலையையும் சூட்டி, மஞ்சள் குங்குமம் இட்டு பொங்கல் வைத்து, தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு வைத்து வணங்கும் இந்நாளே மாட்டுப் பொங்கல் தினமாகும். இந்நாளில் நாம் கற்றுக்கொள்வது கடின உழைப்பினால் நமக்கு கண்டிப்பாக உன்னதம் கிடைத்தே தீரும் என்பதுதான். தை பொங்கல் திருநாளின் 3ஆம் நாள் தினம்தான் காணும் பொங்கல் தினம். இந்நாளில் உழவுக்கு உதவிய அனைத்து உழவர்களுக்கும், நண்பர்களுக்கும், உற்றார் உறவினர்களுடனும் அன்பையும் மகிழ்ச்சியையும் அதனுடன் தனது நன்றி உணர்வையும் பகிர்ந்து கொள்ளும் இந்நாளே காணும் பொங்கல் திருநாளாகும். இப்படி உழவுக்கும் உழவு தொழிலுக்கும் உறுதுணையாய் இருந்த ஆவணங்களுக்கும் உழவர்களுக்கும் நன்றி சொல்லும் விழாவே இந்த பொங்கல் விழா. உழவினை சிறப்பை உணர்ந்த திருவள்ளுவர் நம் திருக்குறளில் உழவுக்கென்றே தனி அதிகாரம் ஒன்றை ஒதுக்கியுள்ளார். சுழன்றும் ஏற்பின்னதும் உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றார். இதன் பொருள், பல தொழில்களை செய்து கொண்டிருக்கும் இந்த உலகம் உழவு தொழிலையே சார்ந்துள்ளது. இதனால் ஏற்தொழிலே சிறந்தது, எவ்வளவு கடினம் இருந்தாலும் ஏற்தொழிலே சிறந்தது என்று கூறி பட்டி பெருக, பால் பானை பொங்க, நோயும் பிணியும் தெருவோடு போக, பொங்கலோ பொங்கல் என்று கூறி என் வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான ஆசிரியர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கொண்டாடும் உழவர் திருநாள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் தினமும் சாப்பிடும் அரிசி, கோதுமை, காய்கறிகள் எல்லாம் யாரால் கிடைக்கிறது? நம் உழவர்கள் தான். அவர்கள் கடினமாக உழைத்துதான் நமக்கு உணவு கொடுக்கிறார்கள். அவர்களின் உழைப்பை போற்றுவதற்காகவே நாம் உழவர் திருநாள் கொண்டாடுகிறோம். உழவர் திருநாள் என்றால் என்ன? உழவர் திருநாள் என்பது விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் நாள். அவர்கள் விதைத்து, நீர் பாய்ச்சி, களை எடுத்து, பூச்சி மருந்து தெளித்து நமக்கு உணவு உற்பத்தி செய்கிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் என்ன சாப்பிடுவோம்? உழவர் திருநாளில் நாம் மாட்டு பொங்கல் வைத்து மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மாடுகள் நமக்கு பால் தருகின்றன, உழவு தொழிலில் நமக்கு உதவுகின்றன. உழவர்கள் கடினமாக உழைத்து வெயிலிலும் மழையிலும் களைத்து போகாமல் உழைக்கிறார்கள். அவர்களின் உழைப்பை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யலாம்? உணவை வீணாக்காமல் இருப்போம், காய்கறிகள், பழங்கள் வாங்கி சாப்பிடுவோம், விவசாயிகளை பற்றி நம் நண்பர்களிடம் சொல்லுவோம், அவர்களின் உழைப்பை போற்றுவோம், அவர்களுக்கு நன்றி சொல்வோம். நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிறந்த மொழிகளிலே சிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சக்தி ஸ்ரீ. பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்கான ஓர் பண்டிகை இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை. உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை. தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகை பற்றி பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் பொங்கல், 3ஆம் நாள் மாட்டு பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல் என்பனவாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகை ஆகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப தை
தை மாதத்தில் முதல் நாள் பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் அன்று சூரிய கடவுளுக்கு பொங்கல் படைத்து வணங்குவர். மாட்டு பொங்கல் அன்று உழவு தொழிலில் உறுதுணையான மாடுகளை அலங்கரித்து வணங்குவர். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்களை சந்தித்த தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்துவது பொங்கல் திருநாள் ஆகும். உழவின் சிறப்பை, உழைப்பின் உயர்வை, உறவின் பெருமையை எடுத்து கூறும் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். தித்திக்கும் தமிழ் போல பொங்கட்டும் பொங்கல் அது, புது பானை பொங்கல் போல பிறக்கட்டும் புது வாழ்வு, திகட்டாத கரும்பு போல இனிக்கட்டும் மக்கள் மனது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் கோசுதர்சன். உழவர் திருநாள் கவிதை பற்றி பாட வந்துள்ளேன். விடியற்காலை விடியலாய் கலனை நோக்கி நீ சென்றாய், கால் பதித்த கலனியில் வெள்ளை உள்ளம் கண்டு ஒட்டி கொண்ட சேர்கள், பயிர்வரப்பு பாதைகளில் உள்பாத சுவடுகள் தினம் தினம் அரங்கேற்ற, சுட்டரிக்கும் மேலில் காந்தி உடையில் பாதியோடு வேர்வைகள் நீ சிந்துவாய், நீயும் நெற்கதிரும் உரையாடுவீர்கள் தினம் தினம் எனக்கு நீ எனக்கு நான். உழவனான உன்னுழைப்புக்கு வளர்ந்துவிட்ட நெற்கதிர் தலை சாய்ந்த மரியாதை. தமிழனாய் மட்டுமல்ல, தரணியில் நல்லதொரு உழவனாகவும் நீ. தமிழனும் உழவனும் தரணியில் வாழ்வாங்கு வாழ ஒற்றுமையாய் சொல்லிடுவோம். ஆம், ஒற்றுமையாய் சொல்லிடுவோம். ஒற்றுமையாய் கொண்டாடிடுவோம். நம் தமிழர் பண்பாட்டை ஒற்றுமையாய் காட்டிடுவோம் என்று கலைப்பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ருத்திகாஸ்ரீ. நான் பொங்கலை குறித்து கவி பாட வந்துள்ளேன். அல்லென்றால் அதன் பொருள் இரவாகும், பகல வந்தான் பொங்கலுக்கு உறவாகும். பொங்கல் என்றால் அது ஒரு தொழிலாகும். திங்கள் மாதம் என்றால் தையாகும். திங்களோ திங்கள் என்றால் தை திங்கள், பொங்கலோ பொங்கல் என்றால் பெரும் நன்றி. வணக்கம். என் பெயர் சக்தி கனிஷ்கா. நான் கவி பாட வந்திருக்கிறேன். காலை கதிரவன் கண் விழித்து கதிர்களை பூமிதனில் உதுத்தி மங்களமாய் பூமியை முன்னச் செய்து எட்டி பார்த்த விளைவில் ஏமாற்றமில்லை. நாட்காட்டி அறிவுறுத்திய நல்ல நேரம், மதம் கொண்ட சாஸ்திரங்கள், விழியர்ந்த கடவுளாய் கதிரவன் ஒடுங்கிக் கொண்ட பகுத்தறிவுகள், ஆங்காங்கே சிறுவர்கள் ஓட்டம், வேறிருந்த தித்திக்கும் கரும்புகள், இலைவிழுந்த மஞ்சள் செடிகள், உயிர் கொண்ட அதிசயங்கள், உறவை வளர்க்கும் உன்னத விடியல், இனிதாய் இனிக்கட்டும் பொங்கலாய் பொங்கட்டும் பொங்கல் விழா. நன்றி, வணக்கம். நான் இப்போது கவிதைகள் சொல்கிறேன். மண்ணிலும் மனதிலும் விதைகளை விதைத்து உயிரை உரமாக்கும் விவசாயிகளுக்கும், கை கட்டி வேலை செய்யும் படைப்பாளை விட கை கட்டாமல் வேலை செய்யும் படைப்பாளிகளுக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அமைதி காத்த சபையோருக்கும் வணக்கம். உழவனை போற்ற பிறந்த நாள், ஆதவனை போற்ற உதித்த நாள், மாட்டினை போற்ற துள்ளி வரும் பொன்னாள், உலக மக்கள் ஒன்றிணைந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் நம் பள்ளியில் நடைபெற்ற இந்த பொங்கல் தின விழா இனிதாய் நடைபெற வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக ஆக்குகின்றேன். அறியாமை இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றுகின்ற ஆசிரியர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கைதரலாமே. என்ற பொன்மொழிக்கு ஏற்ப கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவிக்கின்றேன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற வரிகளுக்கு இணங்க வண்ண வண்ண கோலமிட்ட எமது பள்ளியின் மாணவ மணிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளில் நம் பள்ளியில் கொண்டாடும் விதமாக, நமது பள்ளியின் பொங்கலை வரவேற்கும் விதமாக முதலிலேயே பொங்கலிட்ட பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக உழவு தொழிலை பற்றி பட்டிமன்ற பேச்சின் மூலம் எடுத்துரைத்த மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியதொரு
குரலில் வரவேற்புரை மற்றும் சிறப்புரையாற்றிய எனது நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இனிதே நடைபெற அள்ளும் பகலும் அயராது பாடுபட்ட விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளித்த என் மாணவ மணிகளுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அறுவடை திருநாளாம் பொங்கல் நன்னாளில் அன்பும் ஆனந்தமும் பொங்கிட, அறமும் வளமும் தழைத்திட, இல்லமும் உள்ளமும் பொங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.